பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு கரப்பாம்பூச்சியை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆன ஒரு சென்சேஷன். ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ இதை பற்றி போட்டிருக்கோம். இப்போ இன்னும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலியமான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ இதோட ட்ரிகர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்மளுடைய தலைமை நீதிமன்றத்துடைய முதன்மை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு கோர்ட் ஹியரிங்கில் ஒரு கமெண்ட் வந்து கொடுத்தாரு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜோகமால்யா பாக்சி மற்றும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் 2 நீதியரசர்களும் சேர்ந்து ஒரு ஹியரிங்கில் ஒரு ப்ரொசீடிங்கில் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் இந்த அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இவங்க வந்து போயிட்டுருக்காங்க, காக்ரோச்சஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அது பயன்படுத்தப்பட்ட அந்த டார்கெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் டிகிரியை வச்சுக்கிட்டு லாயர்ஸ் ஆகக்கூடியவங்க. இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் ஃபேக் டிகிரியை வச்சுக்கிட்டு கோர்ட் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுல் டைமாக அப்படின்னு சொல்லிட்டு, அதை டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்தியாவுடைய ஜென்சிசியோ இல்லை இளைஞர்களையோ பொதுவாக ஒரு குறிப்பிடலை. இப்போ அந்த பார்ட்டை மட்டும் வெட்டி எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஒரே ஒரு ஹம்பிள் சப்மிஷன், எந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனாலும் அந்த வீடியோவில் ஒரு முன்பின் எந்த இடம், காலம், தேசம், வர்த்தமானம் நம்ம சொல்லுவோம், இடம், பொருள், ஏவல்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் கான்டெக்ஸ்டில் பார்த்தா மட்டும்தான் புரியும். இப்போ இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துலேயும் இப்போ இருக்கக்கூடிய எடிட்டிங்லேயும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்சே பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்கான வீடியோஸ் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு 100% உண்மையாக இருக்கும். அதன் பிறகு 16ஆம் தேதி அவர் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஒரு வலி இருந்துச்சு எனக்கு, இந்த மாதிரி அவங்க மிஸ்ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் குறிப்பிட்டது போலி டிகிரிஸை வச்சுக்கிட்டு வக்கீல்களாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பலை தானே தவிர இந்தியாவோட இளைஞர்களை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் கொடுத்தாரு. அதன் பிறகு 16ஆம் தேதி இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுச்சு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி. பிறகு ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு ஹேண்டில், இன்ஸ்டாவில் ஒரு ஹேண்டில். இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 9 நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட 2,20,00,000 பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோடைய இன்ஸ்டா தளத்தை விட அதிகம் அப்படின்ற போது, ராகுல் காந்தி மற்றும் பல இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விட அதிகமாக இந்த இடம் போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கும் அதிகமான பேர் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் ஆயிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த வெப்சைட் வந்து முடங்குது. இப்போது இதில் சில பெட்டிஷன்ஸ் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா change.org போன்றதில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரச்சனை வரும்போது ஆன்லைனில் அந்த கேம்பெயின் வைப்பாங்க. நீங்கள் போய் அதில் சைன் பண்ணி உங்களுடைய ஆதரவையோ இல்லை எதிர்ப்பையோ வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர், எக்ஸ் தளத்தில் ஒரு 2 லட்சம் பேர், இது எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பின்னாடி இருந்து செஞ்சது அபிஜித் தீப்கே ஆம் ஆத்மி பார்ட்டியோட சமூக வலைதள பிரிவில் இருந்த ஒரு மிக முக்கியமான மெம்பர். 2020 தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய வெற்றிக்கு ஆன்லைன் மூலிமா நடந்த பிரச்சாரம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதை முன்னின்று நடத்திய சில 3 டாப் நபர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்றத பார்க்குறோம். பாஸ்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காப்புல, பூனேயில் ஜேர்னலிசம் படிச்சிருந்தாரு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். இப்போது அமெரிக்காவிலேருந்து இந்த நெரேட்டிவ் அப்படின்றது வருது. இந்த கேஸ் நம்ம அப்படியே ஒரு ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக இல்லை அமெரிக்கா அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியாவில இருந்து இந்த மாதிரி ஒரு இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டு எக்ஸ் தள பதிவுகள் போடப்பட்டு இன்ஸ்டால பதிவுகள் போட்டால் அமெரிக்காவோ இல்லை அமெரிக்க அரசாங்கமோ வேடிக்கை பார்க்குமா அப்படின்ற கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு, இப்போ ஈரான் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர், இந்த போரில் சில அமெரிக்காவுடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுக்கான வீடியோஸ் வந்து எக்ஸ் தளத்தில் வைரல் ஆச்சு. அந்த ஐடிக்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் முடக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல சேட்டலைட் இமேஜரியை கூட வெளியில் விடாத அளவுக்கு அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனங்கள் அங்கே வந்து மௌனம் காக்குறாங்க. இதே இந்தியா பாகிஸ்தான் போரில் இதே நிறுவனங்கள் லைவ் சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஜென்சி கான்செப்டா, இப்போ பங்களாதேஷ்ல புரட்சி நடந்துச்சு, நம்ம நேபாளில் நடந்துச்சு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடந்துச்சு, பல நாடுகள் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் இதே மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்பெயின் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பெயினோட அரசர் இப்போ வீழ்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே ஒரு அலிகேஷனை கொடுத்திருந்தாப்புல, என்னோட இணையதளத்தை இந்திய அரசாங்கம் முடக்கிட்டாங்க, என்னோட அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக போய் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆய்வு செய்யும் போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி .org இதை ரெஜிஸ்டர் பண்ணது 16 மே. இதை ரெஜிஸ்டர் பண்ண நிறுவனம் ஹோஸ்டிங்கர் ஆப்ரேஷன்ஸ் யூஏபின்றது லித்துவானியா நாட்டை சேர்ந்தது, அமெரிக்காவை சேர்ந்தது கிடையாது, லித்துவானியா நாட்டை சேர்ந்தது. இப்போ இந்த டொமைன் ஸ்டேட்டஸை பார்த்தோன்னா கிளைண்ட் ஹோல்ட் ப்ளஸ் கிளைண்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரொஹிபிட்டட் அப்படின்றது வருது. அதே மாதிரி டிஎன்எஸ் ரெஸ்பான்ஸ் என்எக்ஸ் டொமைன் அப்படின்றது நாட் ஃபவுண்ட் குளோபலி அப்படின்றது வருது. இப்போ இது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இல்லை அப்படின்ற போது இதுக்கு ஒரு மிரர் சைட்டுமே இருக்கு. அதாவது இந்த இணையதளம் முடக்கப்பட்டா இன்னொரு தளம் ரெடியா இருக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி .co அப்படின்ற ஒரு சைட்டு. இதுல டீட்டெயிலா எக்ஸ்பர்ட்ஸ் போய் ஆய்வு செய்யும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்டர்நேஷனல் டிஎன்எஸ் ரிசால்வர்ஸ் இது எல்லாமே இந்தியாவுக்கு வெளியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு டிஎன்எஸ் எரர் கிடையாது. இப்போ சிஜேபியோட வெப்சைட் திரும்பவும் வந்து ரெசியூம் ஆகும் பொழுது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த இணையதளத்தை இந்திய அரசாங்கம் முடக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் உண்மை என்ன தெரிய வருது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் ஓனர் யார், இந்த இணையதளத்தோட ஓனரோ அவங்களே இதை வந்து கீழே எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த டொமைன் வந்து முடக்கப்படுது, அதாவது இப்போ நான் இந்த இணையதளத்தை ஓன் பண்ணுறேன், என்னோட பேரில் ஒரு இணையதளம் இருக்குது, நான் அதுக்கு வருடாந்த முறை சந்தா கட்ட வேண்டியது இருக்குது. அந்த பணத்தை நான் கட்டாமல் விட்டாலோ, இல்லை என்னோட டீமில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் போயிட்டு அதை வந்து பிளாக் பண்ணாலோ, சைட் டவுன் பண்ணுறதும்பாங்க, மெயின்டெனன்ஸ்க்காகவோ இல்லை அப்கிரேடேஷனுக்காகவோ சைட் டவுன் ஆகும். அந்த மாதிரி பண்ணாதான் ஒழிய இந்த இணையதளம் வந்து பிளாக் ஆகுமே தவிர, இது வந்து சுயமா இவங்களே பிளாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அட் த எக்ஸ்பிளிசிட் ரெக்வெஸ்ட் ஆஃப் த டொமைன் ஓனர். இப்போ டொமைனர் ஓனர் யாரு? அபிஜித் தீப்கே. ஸோ தானா இந்த இணையதளத்தை முடக்கிட்டு வெளியில வந்து இந்த டிராமா பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை நசுக்கிறாங்க, ஜென்சிக்களுடைய பேச்சுரிமையை வந்து நசுக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் மூவ். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் எல்லாமே, டிஜிட்டல் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாமே அபிஜித் தீப்கே மற்றும் அவங்களோட டீம் இந்த டொமைனை கிளைண்ட் ஹோல்டு அப்படின்ற பொசிஷனுக்கு, கிளைண்ட்ன்ற வார்த்தை யாரு? இவங்க தான் கிளைண்ட். ஸோ கிளைண்ட் ஹோல்டுனா இவங்களாவே முடக்கி இருக்கிறாங்க அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் சப்ரஷன் சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு இணையதளத்தை முடக்கணும்னு அரசாங்கம் நினைச்சா கூட அது நீ இந்தியால இருந்து பார்க்க முடியாதே தவிர நீங்க வெளிநாடுகள்ல இருந்து நிச்சயமா பார்க்க முடியும். ஏன் இந்தியால இருந்து நீங்க VPN யூஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த தளத்தை நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய கவர்மெண்ட் டெண்டர் சைட்ஸ், இந்த சைட்ஸை வந்து நீங்க பாகிஸ்தான்ல இருந்தோ இல்லை வேற எங்க இருந்தோ ஓப்பன் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகாது. இது இந்தியாவுக்கு உள்ள மட்டுமே இருந்து நீங்க பண்ண முடியும். ஆனாலும் இந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் பொது தளத்துல வெளிநாடுகள்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ட்விட்டர் தளத்தை வந்து அரசாங்கம் முடக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க, தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆன்லைன்ல இருந்தது இப்போ ஆஃப்லைன்ல, அதாவது களத்துல இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது. 24ஆம் தேதி மே மதுரையில் காக்ரோச் ஜனதா, நான் எங்களெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்லி சில பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த செய்திகள் அப்படின்றது என்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் மதுரையில் இருக்கக்கூடிய சில ஊடக நண்பர்கள் மூலியமாகவும் எங்கிட்ட வந்துச்சு. அதை வந்து நம்ம டிமாண்ட்ஸ் பார்க்கும்போது, போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கணும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, ப்ரைஸ் ரைஸ், விலைவாசி உயர்வு மற்றும் நீட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இது மூணுமே லெஜிட்டிமேட்டான பிரச்சனை. ஆனால் செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டின் புதுசாக எங்கேருந்து உருவாகல. டைஃபி மற்றும் SFI இது ரெண்டுமே கம்யூனிஸ்ட் அமைப்புகள்.
கோயம்புத்தூர்ல இதே மாதிரியான ப்ரொட்டஸ்ட் இதே காரணங்களுக்காக நடத்துது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டைஃபி மற்றும் எஸ்எஃப்ஐ பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரத்துல டைஃபியோட டிஸ்ட்ரிக்ட் யூனிட் வந்து வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து இயக்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா 16லேருந்து 23 வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 நாட்கள் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இதுல மிக முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும். இது வந்து நான் ஒரு ஜென்யூன் கோரிக்கையா தான் நான் பார்க்கிறேன். இதை வந்து பயன்படுத்தப்பட்ட தளம் தவறா இருந்தாலும் இன்னைக்கு நீட் மாதிரியான எக்ஸாம் இதோட பேப்பர் லீக் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த இடத்துல தார்மீக பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்யணுமா வேணாமா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆன்லைன்ல அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஜேபி வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே லெஃப்ட்ல இருக்கக்கூடியவங்க, இப்போ இந்த டைஃபி மற்றும் எஸ்எஃப்ஐ அவங்களுக்கு கட்சி இருக்கு, அவங்களுக்கு ரெஜிஸ்டர்டான யூனியன் இருக்கு, கொடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இந்த கரப்பாம்பூச்சி இதை பண்றாங்க அப்படின்ற போது கிளியர் கட்டா ஒரு ஆன்லைன் சென்சேஷனை இவங்க எல்லாருமே கேப்சர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. டைஃபி மற்றும் எஸ்எஃப்ஐல இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஜேபியோடைய வைரல் பிராண்டிங்கை அவங்க வந்து பக்காவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஓன் மொபிலைசேஷனுக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எங்கேயாவது ரெலவெண்டா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கிடையாது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடுகள் இன்னைக்கு எதுவுமே கிடையாது, கிட்டத்தட்ட எதுவுமே கிடையாது. கியூபா எல்லாமே இன்னைக்கு வேற மாடலுக்கு மாறிட்டாங்க. சைனா ஒரு கேபிட்டலிஸ்டிக் மாடல், ரஷ்யா கேபிட்டலிஸ்டிக் மற்றும் டிக்டேட்டர்ஷிப் மாடல்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், வேலை வாய்ப்பின்மையா இருக்கட்டும், இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன், நம்ம விலைவாசி உயர்வு கண்டிப்பாக இப்போ இருக்குது. ஏன்னா நமக்கு கச்சா எண்ணெய் வர வேண்டிய இடத்துல இருந்து வரல, நம்ம இம்போர்ட் டிபெண்டன்ஸாக இருக்கிறோம். பெட்ரோல் விலை, டீசல் கிட்டத்தட்ட 107 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே அரசியல் ரீதியா இவங்க தேர்தல் வழியாவோ இல்லை இருக்கக்கூடிய ஜனநாயக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழியாவோ இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாம ஒரு வைரல் பிராண்டிங்கை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ டேட்டாக்கு வரும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுங்க வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லையா? அப்போ எல்லா இளைஞர்களுக்குமே வேலை வாய்ப்பு இல்லையா? நம்மளுடைய நேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இது இந்தியாவுடைய அரசு கிடையாது, வேர்ல்டு பேங்க் சொல்லக்கூடியது 4.22%. 5%க்கு கீழே இருந்ததுன்னா அது ஒரு ஹெல்த்தி ஜனநாயகமா நம்ம பார்க்கலாம். யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் 15லேருந்து 24 அப்படின்றது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் வேர்ல்டு பேங்கோட எஸ்டிமேட் படி 16%. யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் 15லேருந்து 29 வயசு அப்படின்றது ஜென்ரலா இந்தியாவோட மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரஃபா ஒரு 12 to 15% இருக்கு. ஃபீமேல் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 15 to 16% இருக்கு. கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது 20லேருந்து 29 ஏஜ் அப்படின்றது அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியோட ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35%. பட் கவர்மெண்ட் டேட்டா கிடையாது இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ் அப்படின்றது ரஃபா 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வருது. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய மொத்த யூத் பாப்புலேஷன் எவ்வளோ? 37 கோடி. 37 கோடியில் 1 கோடி பேர் அப்படின்றது நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் அப்படின்றது தெரியும். இப்போ சைனாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தீங்கன்னா 15லேருந்து 20% இருக்கு. நம்மளது ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.22% இருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரலாக நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நீட்டு சம்பந்தப்பட்ட இதுல ஒரு கோபம் நிச்சயமா இருக்கு. அது லெஜிட்டிமேட்டான கோபம். இந்த இடத்துல புது வேலை வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா 2 வகையா இருக்கு. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமி, பட் சர்வீசஸ்ல இந்தியா பிரிடாமினண்டா பாத்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ்ல இருக்கு. பட் ஐடி சர்வீசஸ்க்கு இன்னைக்கு ஏஐ ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு. ஸோ இருக்கிற வேலைகளை காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. இன்னொன்று மேனுஃபேக்சரிங். பட் 90களுக்கு முன்னாடி 70 to 90ல நம்ம ஒரு சோஷியல் மாடல்ல கொண்டு வந்து, ரஷ்யாவோட மாடலை கொண்டு வந்து அதை அப்படியே நம்ம ரெப்ளிகேட் பண்ணி இந்தியாவில் தனியார் நிறுவனங்களே வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த பிறகு அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சைனா அங்கதான் அந்த கேப்பை மிகப்பெரிய லெவலில் எடுத்துட்டு போய் நம்மளோட 5 மடங்கு பெரிய பொருளாதாரமா இருக்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது மஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் குறிப்பாக 2 மாநிலங்கள், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஹையஸ்ட் காலேஜ் டென்சிட்டி. அதாவது இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இத்தனை கல்லூரிகள் அப்படின்ற போது இருக்கிறதுலே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவும் தான்.
ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பேருக்கு இங்கே வந்து நீங்கள் தொழில்நுட்பத்தில் பொறியாளர் இப்போ அந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இதை எந்த அரசாங்கம் வந்தாலும் பண்ண முடியாது. இப்போ தமிழக அரசுகிட்ட புதுசாக வந்திருக்கக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்கள்கிட்டே இந்த இதை வைக்கிறாங்க. பட் அவரே நினைச்சாலும் இந்த ஸ்ட்ரக்சரல் இதை வந்து 1 நாள்ல 2 நாள்லயோ இல்லை 5 வருஷத்துல கூட நிஜமா கொண்டு வர முடியாது. அப்போ வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேற ஃபீல்டுக்கு, வேற துறை ரீதியான இடத்துக்கு நீங்க வந்து போக வேண்டியது இருக்கு. வேற வேற மாநிலங்கள், வேற வேற நாடுகளுக்கு நம்ம செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இப்போ டைஃபி மார்க்சிஸ்ட், இந்தியா மார்க்சிஸ்ட் சிபிஐ மார்க்சிஸ்டோட சேர்ந்தது ஒரு லெஃப்ட் பார்ட்டி 1980 உருவாக்குனாங்க. பல முறை, அதாவது நான் கல்லூரி படிக்கும்போது நானே டைஃபிக்கு நிறைய இடத்துல சில இடங்கள்ல இறங்கி வேலை பார்த்துருக்கிறேன். பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. எஸ்எஃப்ஐ சிபிஐஎம்மோட இன்னொரு விங்கு 1970 உருவாக்கப்பட்டது. இவங்க 2 பேருமே ஒரு லெஃப்ட் விங் பார்ட்டி, ஸ்ட்ராங்கா ஐடியாலஜி இருக்கக்கூடிய பார்ட்டி. இன்னைக்கு அந்த சித்தாந்தத்தை யாரும் ஏத்துக்கல அப்படின்றது வேற விஷயம். இவங்க எதுக்கு போய் காக்ரோச் சிம்பல்ல நேத்து உழைச்ச ஒரு காளானுடைய பிராண்டை பயன்படுத்தணும் அப்படின்றதான் இங்க மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் ரீபிராண்டிங்கை இவங்க இதை வச்சு பண்ணாங்கன்னா இப்ப இருக்கிற இடத்த விட இன்னும் ஒரு மோசமான தோல்வியை நோக்கி தான் போவாங்க அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். கடந்த காலத்துல பண்ணது எல்லாமே மாவோயிஸ்டா இருக்கட்டும், இல்லை நக்சல்ஸா இருக்கட்டும், பல இடங்கள்ல தொழிற்சாலைகளுக்கு எதிராக இவங்க எடுத்த நடவடிக்கைகள் அந்தந்த மாநிலங்களில் எப்படி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது வருது. இந்த இடம் இது ஆரம்பிக்கிறது அமெரிக்காவில். ஈஜிப்ட்ல இதே மாதிரியான ஒரு அரப் ஸ்பிரிங்கை உருவாக்குறதுக்கு இதே மாதிரியான ஒரு நபர் ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தை உருவாக்குனாரு. ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. பல கலவரங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ஆனா அந்த ஃபேஸ்புக்கை ஆன்லைன்ல கொண்டு வந்த நபர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அமெரிக்கால. அவர் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ இந்த வெப்சைட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது லித்துவேனியன் ரெஜிஸ்டர்ல. ஹாஸ்டிங்கர்ல பார்த்தோம் அப்படின்னா லித்துவேனியன் ரெஜிஸ்டர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. பட் நம்மளுடைய மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸும் ஹாஸ்டிங்கர், நீங்க வந்து இது வந்து பவுண்டரியால கிடையாது. ஸோ இது லித்துவேனியாவுக்கு சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. பட் இந்த ரேபிட் ஃபாலோவர் growth இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்கானிக்கான ப்ரொடெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த பிராண்டை அரசியல் கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் எல்லாருக்கும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராடிக்கல் ஃபேக்ஷன்ஸ் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டு சக்திகள், இந்தியாவை துண்டாடணும்னு நினைக்கிறவங்களும் இதை கண்டிப்பா லீவரேஜ் எடுப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் ரெவல்யூஷனை கொண்டு வர்றது அப்படின்றது இந்தியாவுக்கு வந்து புதுசு கிடையாது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. கவர்மெண்ட் தரப்புல பேப்பர் லீக் அப்படின்றது 0 டாலரன்ஸ்ல கொண்டு வரணும். கண்டிப்பா 0 டாலரன்ஸ்ல கொண்டு வரணும். இதுக்கு மந்திரிகள், அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா பொறுப்பு தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை 4 விஷயம் இப்போ நடக்க போகுது. ஸோ அதை சம்மரைஸ் பண்றேன் உங்களுக்கு. முதல்ல இப்போ யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரான குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சித்தாந்தம் இல்லாத, வலிமை இல்லாத கட்சிகள் எல்லாமே, இல்லை அவுடேட்டட் சித்தாந்தம் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதை வந்து பிராண்டா பயன்படுத்துவாங்க, இளைஞர்களை தூண்டி விட ட்ரை பண்ணுவாங்க. அது அரசியல். இது நம்மளோட ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. மாணவர் வந்து நீங்க சேர்த்துக்க கூடாதுன்னு யாருமே வந்து எந்த பார்ட்டியும் சொல்ல முடியாது. பட் 18 வயசு மேல இருக்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த பிளாட்ஃபார்மை ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் அண்ட் இந்தியா ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்லைனில் ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய கிராக் போன்ற டூல்ஸை யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 53% இந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எல்லாமே பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. மூணாவது, கவர்மெண்ட்டோடைய கம்யூனிகேஷன், இதோடைய துறை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வியை நான் மீண்டும் ஒரு முறை வைக்கிறேன். நாலாவது, இந்த மாதிரி சென்சேஷன் ஆகும் பொழுது மக்களாகிய நாம் உடனடியாக எக்ஸைட் ஆகி இதில் வந்து நம்ம என்ன ஏது பேக்ரவுண்டுன்னு தெரியாமல் இதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இல்லை போய் சேர்றது, இது வந்து ஒரு ஃபேஷன் டூலாக மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாங்க, 2 பேர்
உங்கள் வீடியோவை பார்த்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி அன்னோன் சைட்ஸில் யார் பின்புலம் இருக்காமன்னு கொடுக்கறது, இது எல்லாமே ரிஸ்க்கு. நான்காவது, இதோடைய வேகம் இன்னொரு 4-5 மாதத்துக்கு பார்க்கலாம். ஏன்னா இதை பின்னின்றுக்கு நடத்தக்கூடியது ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆன்லைனில் பல பேர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் அடுத்த வருஷம் வர இருக்கிறது, பஞ்சாப் மாநிலத்தோட தேர்தல். ஸோ இந்த ட்ராமாவில் நம்ம சிக்கக்கூடாது. பகுத்து ஆராய்ந்து பார்க்கறது தான் உண்மையான பகுத்தறிவு. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.